சொந்த ஊர் மாதிரி வரவே வராது. என்ன ஏதோ ஒரு இடத்துல நிற்கிறோம், ஏதோ ஒரு என்னன்னு சொல்கிறது, உயிர் வேறையும் உடம்பு வேறு ஒரு இடத்துல இருந்த மாதிரி ஒரு வெளிச்ச நிலையங்கள், அது இருந்த இடங்கள், கட்டுப்பாட்டில் இருந்த இடங்கள் கொஞ்சம் எழும்பி பொதுமக்கள் இருக்கிறத வந்து காணக்கூடிய மாதிரி இருக்குது. லைட்டுகள், ஃபேனுகள் எல்லாம் வேலை செய்தான்னு பார்ப்போம். யாழ்ப்பாணங்களை அன்புடன் வரவேற்கிறது. யாழ்ப்பாணம் பார்த்துட்டீங்க, இப்பதான் இறங்கி இருக்கிறீங்க. போக வீதிகள் பார்த்து, இடங்கள் பார்த்து போங்க, உள்ள போங்க, தராங்க. ஐயா இதுதான் ஐயா, இதான் ராசாத்தி. ராசாத்தி என்ன யாரும் பொம்பளை பிள்ளைன்னு வச்சுக்கலாம். இது மேட் இன் ஜெஃப்னா, யாழ்ப்பாணத்தெல்லாம் செய்தோம். இது ஃபுல்லா சகலதுமே யாழ்ப்பாணத்தெல்லாம் செய்தேன். அவர் எவ்வளவு ஆச்சரியமா நாங்க வந்த உடனே ஆள் இங்க யாழ்ப்பாணம் இறங்கி இருக்கா. போடுங்க போடுங்க, எல்லாத்தையும் போடுங்க. கம்ஃபர்டபுளா வீடு மாதிரி இருக்கா? இதுக்கெல்லாம் உங்களை தங்க வைக்க போறோம். நீங்க இங்க வந்த உடனே என்ன செய்யணும்னு விரும்புறீங்க? இங்க வந்தா நல்லா குளிக்கணும், நல்லா சாப்பிடணும். உங்களுக்கு என்னென்ன வேணுமோ சகலது நாங்க செய்யலாம். சரியா? இப்போ ஏர்போர்ட்டுக்கு போய் நீங்க ஒரு 3 மணி நேரத்துக்கு முதல் போற மாதிரி தான் நீங்க கப்பலுக்கும் பெறணும். அங்க லக்கேஜ் செக் பண்ணி, இமிக்ரேஷன் பண்ணி, உங்களை எக்ஸிட் அடிச்சு எல்லா விஷயமும் ஒரே மாதிரி தான் செய்யணும். ஆனா கொஞ்சம் காஸ்ட் குறைய. யுத்த காலத்தில் வரும்போது பார்த்த இடங்களுக்கும் இப்போ ரொம்ப 6 வருஷத்துக்கு முன்னாடி வரும்போது பயங்கர வித்தியாசம் இருந்துச்சு. 5ல் 4 தான் நிறைய பேர் பார்த்துட்டு போறாங்க தவிர ஒன்று வந்து யாருமே பார்க்க மத்தியில தெரியல. பெரிய கடியா எப்படி இருக்கு? நீங்க என்ன நினைச்சீங்க? உங்களோட வந்த மாதிரி 50 ரூபா 100 ரூபா வேற வேண்டாம். எப்படி இருந்தது? டீ எப்படி இருந்தது? சாப்பாடு எப்படி இருந்தது? போயிட்டு வந்து ஸ்டார்ட் அடிக்கிறது, ஸ்டார்ட் அடி வாடுது இல்லை. என்ன வந்தவ அவையில் ஏற்றிக்கிட்டு வீட்டை போகிறதுக்குள்ள அதை பற்றி கவலையே பட வேண்டாம். இப்படி ஒரு இறங்கி தள்ள கூட ஸ்டார்ட் அடிக்க பின்னாலேருந்து புகை வந்தது. எந்த சீட்டுக்குள்ளே இருந்தால் புகை வந்தது. நான் வந்து இது வேன் லைஃப்பில் கிஃப்டாக கிடைச்சாது. இது வரைக்கும் நாங்கள் பாவிக்கல. தலைங்க அடிப்போம்னா சக்ஸஸ் இல்லை. இந்த முதல் நாளே அண்ணாக்கு சம்பவம் செய்துட்டாங்க. அப்படியே நேராக அண்ணாக்களையும் கூட்டிக்கொண்டு எங்களுக்கு தஞ்சமென இருக்கும் இடம். இங்கே பார்த்தீங்கன்னா திடீரென்று வன்னி விளக் ப்ரோ அவரையும் காணொலியில் பார்த்து ஒரு நேரில் சந்திக்க எல்லாரையும் சந்திக்கக்கூடிய அதுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி ராசாஜி தானே. என்ன சம்பவம் நேசமணி டே டே கிளரா என்ன சேட்டை இப்போ இவ்வளோ நாள் நின்றுட்டு வீட்டை போ மனசு மறக்க போகிற ஆள்கிட்ட போதை கதையில தெரியுமா? மனசுக்கு தெரியாது. வணக்கம் எல்லாருக்கும். அடுத்த காணொலியில் சந்திக்கிறோம். இன்றைக்கு வந்து ராசாத்தி வந்து ஒரு பயணம் போக போகுது. என்ன பயணம் வேண்டாம் வந்து நாங்கள் இந்தியா போன நேரம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எங்களுக்கு திருநெல்வேலியில் சரி, மற்ற சென்னையில் சரி, வெங்கடேஷ் அண்ணா பெரிய ஒரு உதவியாக இருந்தவர். இன்றைக்கு நாங்கள் இலங்கைக்கு வந்த பிறகு அவர் முதலாவதாக வந்து அடிக்கடி வந்து இலங்கை வந்து போகிறவர். இந்த முறை வந்து யாழ்ப்பாணத்துக்கு வந்து திருப்ப வந்து கொழும்புக்கு போக போகிறார். அவர்களோட கொழும்புலையும் வந்து ஒரு வீடு இருக்குது. அதனால் யாழ்ப்பாணத்தில் படகு மூலியமாக ஆள் வந்து கொண்டிருக்கிறார். அவரை தான் நாங்கள் இன்றைக்கு ராசாத்தியில் ஏற்ற போகணும். ராசாத்தியில் அவருக்கு கடுமையான பட்டுண்டு. இப்போ கதை கேட்குங்க, ராசாத்தி 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 அடுத்த நேசமணி அப்படின்ட்டு கணக்கு சொல்லுவார். இன்றைக்கு நாங்கள் அவரை ஏற்ற போகிறோம். பின் கண்ணாடி உடைஞ்சது தானே, அது மாற்ற இல்லாமல் போயிட்டு வேறு கண்ணாடி தான் ஆர்டர் பண்ணியிருக்கு. அதனால் நாங்கள் ஒரு பேனர் ஒன்றை செய்து இப்போ என்னென்னு யோசிச்சு கொண்டு இருந்தாங்க. நேற்று தான் கொண்டே கண்ணாடியை மாற்றிட்டு சர்வீஸை போட்டு கொண்டு வர வேண்டும் பார்த்தனால இப்போ கண்ணாடி செட் ஆகலை. 2 மாதத்துக்கு முதல் வேண்ட கண்ணாடி இனி அதை திருப்பி ரிட்டன் அனுப்பி எடுத்து அது பெரிய வேலை எப்படியும் வேறு ஒரு கிழமையாகும். அதனால் சும்மா நோம்பலாக பேனரால் போட்டிருக்கிறோம். இனி இப்படி இங்கேருந்து அவரை போய் அப்படியே கூட்டிகிட்டு வர போகிறோம். சந்தோஷமாக இருக்குது. என்னென்னா நாங்கள் அங்கே நிற்க எங்களுக்கு பெரிய இது செய்தவர். ஃபஸ்ட் டைம் நாங்கள் இங்கே வந்தால் பிறகு ஆள் உடனே இங்கே வாரது. அதோட நேற்று நோம்பலாக கழுவினது, சர்வீஸ் போடையில் நோம்பலாக எங்கட தண்ணியிலே வந்து கழுவிட்டு போயிட்டு என்னெல்லாம் நடக்கிறத பார்ப்போம். ஆனால் கடுமையான வெயிலாக தான் இருக்குது. ஆனால் இப்போ 11:30 ஆகுது. ராசாத்தி அவர் வரைக்கும் இருக்கா அண்ணன் ஒரு மேரி எல்லாம் செய்து கராஜிலேருந்து எடுத்தாச்சு. மற்றது என்ன சம்பவம்னா வந்து இந்தியாவை கிட்டத்தட்ட ஒரு 7 கிலோ கிட்ட கூட்டிட்டேன். முதல்ல இருந்த வெயிட்டை விட கூட்டிட்டேன். அப்புறம் இங்கே வந்து இந்த ஸ்டியரிங்கை பிடிச்சி திரும்ப தான் எப்படியும் குறையுமென்ற நம்பிக்கை வந்திருக்கு. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், இது வந்து இந்த மெனுவல் ஸ்டியரிங். அப்போ பிடிச்சி வளைச்சி திரும்ப கொஞ்சம் பழைய மாதிரி உடம்பு குறைஞ்சிருமென்ற ஒரு நம்பிக்கைக்கு வந்திருக்கிறேன். குறைக்கிறான். என்ன இருந்தாலும் வெளியூருக்கு போயிட்டு
எங்கட சொந்த ஊர் மாதிரி வரவே வராது. என்ன ஏதோ ஒரு இடத்துல நிற்கிறோம், ஏதோ ஒரு என்னன்னு சொல்கிறது, உயிர் வேறையும் உடம்பு வேறு ஒரு இடத்துல இருக்க மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும். யாழ்ப்பாணம் வந்த பிறகு தான் அப்படி ஒரு திருப்தியாக இருக்குது. வெளிநாட்டில் இருக்கிறாங்கலாம் என்னென்னு இருக்கிறோம், இங்கே வளர்ந்து என்னென்னு சொல்கிறது, அங்கே பிறந்தாங்களுக்கு ஓகே, இங்கே பிறந்து வளர்ந்துட்டு இடையில் போனாங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்குமென்றதை வந்து அந்த நேரம் தான், அந்த அவ்வளோ காலம் தான் உணரக்கூடிய மாதிரி இருந்தது. கொக்குவில் குளப்பட்டி சந்தி. ஆனா ராசாத்தி ஹைக்கலாம் நிக்குது அண்ணா. எவ்வளோ விலை கூடியிருக்கான்? கன காலத்துக்கு பிறகு இன்றைக்கு தான் வந்து இந்த டீசல் அடிக்கிறான். அப்போ தட்டுப்பாடை மூட்டம் அடிச்சுட்டு போனது, அதுக்கு பிறகு அடிக்கலை. ஒரு 2000 போகணும். 2000 போட்டால் காணுமா? விளாடி போயிட்டு வர. வணக்கம். டீசல் விலை கூட்டிகிட்டோட நாங்கள் ஊரில் இல்லா நேரம் எவ்வளோ போகுது? 382 ரூபா போகுதுண்ணே. இப்போ நாங்கள் பலாலிக்கு வந்துட்டோம். இவ்வளோ காலம் வேறு ஊரில் இருந்துட்டு எங்களோட சொந்த ஊர் வீதிகள், சொந்த ஊரை பார்க்க சந்தோஷமாக இருக்குது. அதோட என்ன சம்பவம்னா வந்து உண்மையிலே பார்க்குற எல்லா இடமும் நல்ல சுத்தமாக இருக்குது. கணக்கு பேர் சொல்லி நம்ம வந்து இந்தியாவோட இலங்கை வந்து சுத்தமான நாடுண்டு அதை அங்கே போயிட்டு இங்கே வரையக்கு உணரக்கூடிய மாதிரி இருக்குது, அந்த ஃபீல் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. அந்த என்னென்னு சொல்கிற ஒரு வாசம் இருக்கு, மண் வாசம், அது சொல்லி வேலை இல்லை. கிட்ட வந்துட்டோம் நாங்கள், அந்த லைட் ஹவுஸு கிட்ட வந்துட்டோம், KKSBG கிட்ட வந்துட்டோம். எனக்கு இடங்கள் வந்து விடுவிக்கணும். இதெல்லாமே வந்து போலீஸ் நிலையங்கள், அது இருந்த இடங்கள், கட்டுப்பாட்டில் இருந்த இடங்கள் கொஞ்சம் எழும்பி பொதுமக்கள் இருக்கிறத வந்து காணக்கூடிய மாதிரி இருக்குது. முழுமையாக விடுவிக்கல, கொஞ்சம் இடங்கள். நேர தெரியுது பாருங்க விளக்கு. நாங்கள் வலது பக்கமாக போனால் ஏர்போர்ட்டுக்கு போகலாம், காங்கேசன்துறைக்கு போகலாம். நாங்கள் போட்டுக்கு போகிற வழியாக இடது பக்கமாக திருப்போனோம். காங்கேசன்துறை கடற்கரை. இங்காலே எனக்கு வீடுகள்லாம் விளம்பிட்டு கூடுதலாக இங்கால விட்டா பிறகு போட்டுகள் சர்வீஸ் மற்றது ஃப்ளைட் எல்லாமே இருக்கிறபடியாக வந்து கணக்கு மக்கள் வந்து திருப்ப தங்களோட ஊர்களுக்கு வந்துட்டோம். இதெல்லாம் வந்து முதல் ஆர்மி கேம்பாக இருந்தார். இப்போ வலி வடக்கு பிரதேச சபை, வலி கிழக்கா. இப்போ வந்துட்டோம், கிட்டத்தட்ட இறங்கிட்டேன்னு நினைக்கிறேன். எப்படியும் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஆகும். பிரச்சனை இல்லை, எங்களுக்கு ராசாத்தி இருக்குது. இப்போ கனகாலத்துக்கு பிறகு ஆனால் வெளியில் இவ்வளோ வைக்கையாக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே கொஞ்சம் வைக்க குறைவாக தான் இருக்குது. நாங்கள் சுற்றி ஃபுல்லாக வந்து போட்டில் என்ன செய்தாங்க. ராசன் இந்த வேலைப்பாடுகளை பாருங்கள், அப்படியே ஒன்றும் கலராமல் எல்லாம் அப்படியே நீட்டாக இருக்கேன். செலவு கூட தான் முடிஞ்சது. ஆனால் இருந்தாலுமே வந்து இன்னுமே வந்து காலகாலத்துக்கு நீடிச்சு பிடிக்குதே. அங்கே நிற்கிது, என்ன ஒரு ஏசி இல்லை, அதுதான் ஒரு குறை ஒன்று. மிச்சம்படி எல்லாமே இது, அது குறை இல்லை, அது எங்களோட கிளைமேட்டுக்கு ஓகே. சரி, இதில் வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணி வரட்டுமா. முதல் முறையாக யாழ்ப்பாணத்துக்கு வரேன்னு நினைக்கிறேன். மற்றபடி நேராக கொழும்புக்கே வந்துட்டு அது போயிடும். நான் ராசாத்தியை மிஸ் பண்ணின மாதிரி எத்தனை பேர் ராசாத்தியை மிஸ் பண்ணினேன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. அந்த ஃபேன் வேலை செய்தாடா ஒருக்க போட்டுப்பேன். லைட் டைம் இருக்கா போடுவோம். லைட்டுகள் ஃபேனுகள் எல்லாம் வேலை செய்தான்னு பார்ப்போம். வேலை செய்தா லைட்டு ஃபேன் எல்லாம் வேலை செய்யுது. லைட்டு வேலை செய்யுது, இது வேலை செய்யுது, எல்லாம் வேலை செய்யுது. மற்ற இந்த LED ஒன்று லைன் அடிச்சுனாங்க, அது நாங்கள் போய்க்கே கலட்டிட்டு தான் போனாங்க. அது சின்ன வேலை பூட்டுறது. இது போட்டால் நல்ல இரவில். நீங்கள் போட்டில் வந்தாலும் இமிக்ரேஷன் இருக்குது, செக்இன் இருக்குது, அதோட டேக்ஸி என்னென்னு சொல்கிறது அந்த வருவாய்த்துறை அது இதெல்லாம் இருக்குது. அப்போ செக் வந்து ஒரு 1/2 மத்தியாலம் 1 மத்தியாலத்துக்கு பிறகு தான் வெளியில் வருவினோம். போட் சர்வீஸ் எல்லோரும் பயன்படுத்தினோம். பாருங்கள் எவ்வளோ வாகனங்கள் இங்கே நிற்குதுன்னு வர தொடங்கிட்டோம். பாப்போம், எங்கடையாக்கள் இன்னும் வரையில.
அண்ணா யாழ்ப்பாணங்களை அன்புடன் வரவேற்கிறது. பக்கத்துல செஃப்பையும் கூட்டி வந்துக்கிறீர்கள். அப்ப பிரச்சனை இல்லை, சமையலே குறைவில்லை. என்ன சமையலுக்கும் பிரச்சனை உங்க ஒரு சாப்பாடு சாப்பிட ஆளே இவர் பாஸ்போர்ட் இல்லே இல்லை அவங்கள்ட்ட எடுத்துட்டாரு. என்ன எடுத்தவர் எடுத்து வச்சிருக்காரு. நாங்க போய் ஆள்கிட்ட வந்து பாஸ்போர்ட் இல்லை என்னட்டு வர போறேன் ஆதார் கார்டு வச்சு வரலாமான்னு கேட்டார். அது ஆதார் கார்டு வச்சு வரலாம்னு கேட்டவர். எடுத்து வச்சிருக்காரு. ஆதார் வந்து இப்போ இந்தியாவுண்ட ஒரு ஐசி மாதிரி அதை வச்சு வரலாம்னு கேட்டவர். ஒரு மாதிரி எடுத்துட்டீங்க, எடுத்துட்டு வந்து யாழ்ப்பாணம் பார்த்துட்டீங்க. இப்பதான் இறங்கி இருக்கிறீங்க. போக வீதிகள் பார்த்து இடங்கள் பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லணும். இப்போ எப்படி இருக்கு அந்த காத்து, அந்த வாசம், மண் வாசம் எப்படி இருக்கு? வேற சொல்ல வேணும். வாங்க வாங்க, நீங்களும் கண்ணாலைக்கு பிறகு இது யாழ்ப்பாணம் வந்துருங்க. மலமே அண்ணா வந்து கொழும்புக்கு வந்து போறவர். ஆனா நாங்க வந்த உடனே ஆள் இங்க யாழ்ப்பாணம் என்ன சம்பவம் வேண்டாம். வேண்ட வீட்டு எல்லாம் நாங்க எக்கச்சக்க நாள் தங்கி நாங்க கவனிப்பா கவனிப்பு இதுக்கு கைமாற என்னட்டு செய்யப்படுறோம். ஆனா இங்க பாத்தீங்கன்னா அப்படி எல்லாம் சொல்ல வேண்டாம். சரி வாங்க, பயங்கர வெயிட்டா தான் இருக்கு. என்ன உருட்டா இல்லை இல்லை இதுல ராசாத்தி நிக்குது. வெயிட் காரணம் வீட்டில் உள்ளவங்க ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அப்படி இல்ல தூக்கலாமா உருட்டவா? தூக்கலாம் பிய்யா தானே. இல்ல உள்ள போங்க, உள்ள போங்க, தராங்க ஐயா. அதுதானே ஐயா, இதான் ராசாத்தி என்ன ஆறு பொம்பளை பிள்ளைன்னு வச்சுக்கலாம். ஷூட்டிங் தான் ஃபுல்லா, எங்கட ஷூட்டிங் தான். இல்ல ஓகே தூக்கி பின்னால வைங்க. இதுதான் பாத்தீங்களா, இதெல்லாம் நான் தெரியல. இது வீடு மாதிரி செட் பண்ணிட்டாங்களா? இங்கே தான் படுக்க எல்லாமே. இங்கே தான் சமையல் படுக்க சமைக்கிறது இங்கே. ஆமாம், இதில் சாப்பாடுக்கு சாமான எல்லாம் அங்கே வச்சுட்டு எங்கேயா போய் கேம்ப் பண்ணி அங்கே சமைச்சு சாப்பிட்றது. நல்லா இருக்கா? அது இது மேட் இன் ஜெஃப்னா யாழ்ப்பாணத்துலாம் செய்யுது. இது ஃபுல்லா சகலதுமே யாழ்ப்பாணத்துலாம் செய்தனா. அவர் எவ்வளோ ஆச்சரியமா அவர் ஃபர்ஸ்ட் ராசாத்தின்னு அவர் நினைச்ச ஏதோ ஒரு பொம்பளை பிள்ளை ராசாத்தி எடுத்து சொல்றாங்க. பொம்பளை சரக்குல டீசல் சரக்குன்னு தான் இருக்கிறீங்க. கேட்டா எங்க ஒரு சரக்கு இதுக்குள்ள எல்லாம் தேவையான இருக்கு. இதுக்குள்ள சமைக்கிற சாமான்கள் எல்லாம் வைக்கலாம், உள்ள வச்சிருவோம். போமாண்ணா போடுங்க எல்லாத்தையும் போடுங்க. கம்ஃபர்டபுளா வீடு மாதிரி இருக்கா? இதுக்கெல்லாம் உங்களை தங்க வைக்க போறோம். இருக்கிற எல்லா நாளும் இதுக்கெல்லாம் உங்களை படைக்க வைக்க போறோம். இதை தூக்கி இதுல வச்சா இது பெட்டா வந்துடும். என்ன நீங்க விளையாட்டை நினைச்சு கொண்டு இருக்கீங்க? இன்றைக்கு தான் பாக்குறீங்க என்ன ஆளுங்க. ஒரு கேள்வி கிடையாது, அங்கேயும் சரி இங்கேயும் சரி. நம்ம தான் பிடிச்சி நம்ம வளமையா வந்துட்டு போறவங்க நம்ம பிடிச்சி கேள்வி கேட்கறாங்க. இவரையும் கேள்வி கேட்கல. இவர் அங்க கலெக்டர் சர்டிஃபிகேட் போயிட்டு எடுத்துட்டாரோ. அது அங்க கேட்கும்போது சொன்ன என்ன வேலை செய்யறான்னு சொல்லும்போது சொன்னாரு கலெக்டர் சமையல்காரர். அதை ஒருவேளை சிஸ்டத்துல போட்டுருப்பா. அதான் இருக்கு. செக்யூரிட்டியோட வந்துக்கிறீங்க. நீங்க இங்க வந்த உடனே என்ன செய்யணும்னு விரும்புறீங்க? இங்க வந்தா நல்லா குளிக்கணும், நல்லா சாப்பிடணும் தான் விரும்புறேன். சரிப்பா. ஆனா உங்களோட இது குடிக்கணும், நல்லா நோட்டீஸ் பையறாத குடிக்கணுமா இல்ல குளிக்கணுமா? நல்லா குளிக்கணும், குளிக்கணும். அப்படியா? சரி, எல்லாம் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ சகலது நாங்க செய்யலாம். சரியா? இன்னைக்கு போய் குளிச்சுட்டு ரெஸ்ட் எடுப்போம். நேற்று நைட் வலிக்கிட்டது என்ன? திருநெல்வேலியில இருந்து அது பஸ்ல அங்க 3 hour லேட். நாங்க எங்களுக்கு டவுட் ஆச்சு, சரி கப்பலை மிஸ் பண்றோம் இன்னைக்கு. என்ன பண்றதுன்னு யோசனை பண்ணிட்டு வந்தேன். எனக்கு மைண்ட்ல பல இது ஓடுது. நான் நினைச்சேன் சரி அப்படி மிஸ் ஆச்சுன்னா அங்கேயே ஸ்டே பண்ணி அடுத்த நாளைக்கு புக் பண்ணி வரலான்னு பிளான். கடைசியா வந்து சேர்ந்துட்டீங்கல்ல. ஏன்னா அந்த நாங்க ஏர்போர்ட்டுக்கு போய் கப்பல் கொஞ்சம் கப்பல் லேட் ஆயிட்டு ஏர்போர்ட்டுக்கு போய் நீங்க ஒரு 3 மணி நேரத்துக்கு முதல் போற மாதிரி தான் நீங்க கப்பலுக்கும் பெறணும். அங்க லக்கேஜ் செக் பண்ணி இமிக்ரேஷன் பண்ணி உங்களை எக்ஸிட் அடிச்சு எல்லா விஷயமும் ஒரே மாதிரி தான் செய்யணும். ஆனா கொஞ்சம் காஸ்ட் குறைய. எவ்வளோ டிக்கெட் முடிஞ்சதுண்ணா இந்திய காசுக்கு? டிக்கெட் வந்து ஃப்ளைட்டுக்கு வந்து 14,000 ரூபா ஆச்சு. 14,000 ரிட்டர்ன் மட்டும். இங்கே வந்து வரதுக்கு 6,000 ரூபா ப்ளஸ் லக்கேஜுக்கு வந்து ஒரு 6,000 ரூபாய் அப் அண்ட் டவுனா? இல்லை வர்றதுக்கு மட்டும். இப்போ நீங்கள் ரிட்டர்ன் போகிறது வந்து அவருக்கு ஃப்ளைட்டு போட்டிருந்தோம். ஃப்ளைட் போட்டிருந்தீங்க. ஃப்ளைட்டே அவருக்கு காட்டுவோம் அதில் இறக்கி அந்த அனுபவம் கொடுக்கணும் இல்லையா? அதனால் கேட்டேன் வந்து கப்பல் அனுபவத்தையும் கொடுத்துடணும், ஃப்ளைட் கொடுத்துட்றோம். யாழ்ப்பாணத்தில் பல அனுபவத்தை கொடுக்கணும். அது சரி. உங்களுக்கு வாங்க வந்த உடனே நல்லூர் கோயில் கோயில் கூட்டிக்கிட்டு போகிறோம், குளங்கள் கூட்டிக்கிட்டு போகிறோம்.
எல்லாமே சிறப்பாக இருக்கும், எல்லாமே காட்டுறோம். ஒரு அது என்ன நகுலேஸ்வரம் இதில் கீரிமலையில் போய் தள்ளி விட்டோம் கொஞ்சம் நீந்த சொல்லி. கீரிமலைன்னா இப்போ இதில் போயிட்டு வரலாம் நாங்கள். அது குளிக்க போறீங்களா? நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். நேச்சுரல் ஸ்விம்மிங் பூல்ன்னு நாங்கள் சொல்கிறது அந்த என்னென்ன சொல்கிறோம், அந்த காசிக்கு போய் நீங்கள் அங்கே சொன்னீங்கன்னு காசி போகிற மாதிரி திதி கொடுக்குற மாதிரி இங்கே கீரிமலையில் தான் வந்து திதி கொடுப்பாங்க. அதுலேயே அந்த கடலுக்கு பக்கத்துலேயே ஒரு கேணி நல்ல சூப்பராக இருக்கும். இப்போ நாங்கள் படியல் செட்டாக போகிறோம்டா ஆள் எதுக்கு எஞ்சி ஓடுறாரு தெரியுமா? ஒரு இங்கே வர்றது யாருக்குமே தெரியாது, வீடியோவில் வரும்போது காட்டி கொடுத்துருவீங்கன்னு. வீடியோ லேட்டாக தான் மாதிரி பிரச்சனை. நீங்கள் ஊருக்கு போய் ஒரு மாதம் அண்ணா, நீங்கள் எவ்வளோ காலத்துக்கு அப்புறம் யாழ்ப்பாணம் பாருங்க? நான் யாழ்ப்பாணத்துக்கு இது 3வது தடவை. 3வது தடவை? ஆமாம். இதுக்கு முன்னாடி ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தடவை வந்தேன். ஓகே, 6 வருஷத்துக்கு முன்னாடி. ஆமாம், சரி சரி. அப்போ உங்களுக்கு அப்புறம் நானே 2 மாதம் அங்கால வந்து பார்க்க கணக்கு மாற்றங்கள் வேறு இருக்கு. உங்களுக்கு கணக்கு மாற்றங்கள் நிறைய மாற்றங்கள். நான் உங்கள் வீடியோவில் பார்க்கும்போதே நிறைய மாற்றங்கள் இருக்குது. நான் பார்த்த இடங்கள்லாம், அதாவது நான் யுத்த காலத்தில் வரும்போது பார்த்த இடங்களுக்கும் இப்போ ரொம்ப 6 வருஷத்துக்கு முன்னாடி வரும்போது பயங்கர வித்தியாசம் இருந்துச்சு. இப்போ அதை விட பயங்கர வித்தியாசமாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோலையும் பார்க்குறது தானே, அது ரொம்ப வித்தியாசம் இருக்குது. உண்மையிலே எத்தனை தடவை வந்தாலும் எனக்கு மறக்க முடியாதது அந்த ஆரம்ப காலத்தில் வந்தது தான். அப்படி மாதிரி இது கிடைக்கவே கிடைக்காது. அதில் இந்தியன்ஸ் கணக்கு பேர் வந்திருக்கிறேன், மாலை போட்டு கூட்டி கொண்டு போகிறோம். என்னென்னா ஸ்தல யாத்திரை என்று கூட்டி கொண்டு வரணும். அதாவது யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஸ்தலங்கள் சரி, இலங்கையில் இருக்கிற ஒவ்வொரு கோயில்கள் காட்டுறதுக்கு கூட்டி கொண்டு வரணும். இப்போ குரூப் ட்ரிப்பும் பாருங்க. இப்போ நான் நினைச்சேன் இலங்கையிலேருந்து கணக்கு பேர் போயிட்டு வரணும், கணக்கு இந்தியன்ஸ் தான் கப்பல் மூலியமாக வந்திருக்கிறேன். இதில் ஒரு டீ கடை ஒன்று இருந்ததுண்ணா. டீ ஒன்று உங்களோட ஊரில் வந்தால் நீங்கள் டீ என்று கொள்ளுவீங்களே, அது வேறு. இங்கே ஒரு டீ ஒன்று குடிப்பா விட்டு பார்த்தா கடையை பூட்டிட்டாங்க. இது கொஞ்ச நாளைக்கு முதல்ல ஓப்பனாக இருந்தது, இப்போ பூட்டிட்டாங்க வேறுங்க மக்களை. யாழ்ப்பாணத்தில் முக்கியமாக நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, 5 ஈஸ்வரங்கள் இங்கே தான் இருக்குது. அந்த 5 ஈஸ்வரங்கிற வந்து ஆன்மீக சுற்றுலா படுறவங்க அது கண்டிப்பாக பார்க்க. அதில் எல்லாரும் நான் நினைக்கிற மாதிரி 5ல் 4 தான் நிறைய பேர் பார்த்துட்டு போகிறாங்க, தவிர 1 வந்து யாருமே பார்க்க தெரியல. அது வந்து தொண்டீஸ்வரம் சொல்லி இலங்கையோட தென்முனையில் இருக்கு. ரைட் ரைட். நான் சொன்னேன் முதல்ல எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தேன், தேவேந்திர முனைன்னு சொல்லி அந்த இடத்துல தொண்டீஸ்வரம் ஒரு சிவனாலயம் இருக்குது. அது நிறைய பேருக்கு தெரியலை. அது இப்படி ஒரு காணொலி மூலியமாக நிறைய பேர் தெரிய வந்தால் ரொம்ப நல்லா காட்டேன். வந்தால் போய் பாருங்கள் லொக்கேஷன்ஸ். அண்ணா முதல் நாங்கள் போய்க்கே வந்து போட்டிருந்தோம், நாங்களே போயில போல், நாங்களே போயில சந்தர்ப்பம் கிடைச்சா போவோம். இதில் போவோம்மா, போவோம், சுற்றி அடிப்போம். எத்தனை நாள் லீவ் போட்டுட்டு வந்தீங்க? வந்த ஒரு 6 மாதம் லீவை போட்டுட்டு வேலையே போச்சு. இப்போ வீட்டை இப்போ இவ்வளோ நாள் நின்றுட்டு வீட்டை போய் மனசு மறக்க போகிற ஆள்கிட்ட போதை கதையில தெரியுமா, மனசுக்கு தெரியாது. நீங்க ப்ரோ லெவலப்பா, என்னோட வைஃபுக்கே தெரியாம பாத்தீங்களா என்ன சொல்லி வந்திருக்காரு தெரியுமா? கேரளாக்கு போறேன். இதா குட்டி கேரளா யாழ்ப்பாணம் மட்டும் சொல்லி பிடிச்சிடும். பார்த்துட்டு கேரளா தான் போனான்னு, ஆனால் குட்டி கேரளாவுக்கு போனான்னு சொல்லிவிடும். ஆனால் எங்கள் அண்ணனுக்கும் அப்புறம் ஷேக் பாய்க்கும் பஸ் ஏற நேரம் தான் தெரியும் இவர் இங்கே போறாருன்னு சொல்லி. எனக்கே இப்போதான் மாறிக்கிரி கால் பண்ணி தான் கால் வராது, வரலையே. வந்து அதில் பிடிச்சிருவாங்களே, நீங்கள் ஃபாரின்ல நிற்கிறீங்கன்னு. இது போட வேண்டாம், ரோமிங் போடல, வாட்ஸ்அப்பில் மட்டும்தான் வரும், மிச்ச கோல் வராது. சரி, எப்படி நாளைக்கு நாளை இப்படி பட்டுருவார், போய் கட்டி போஸ் போமா. தமிழ்நாட்டை விட மோசமாக வெயில் இருக்கா? இந்த நேரம் அப்படித்தான் இருக்கும். கொஞ்சம் பிந்தி போன சுற்றி கடல், சுற்றி பக்கத்தில் கடல். அப்போ அந்த வெக்க கொஞ்சம் பெருந்தான். வெயிலே இல்லைன்னு நாங்கள் சொல்ல மாட்டோம், கொஞ்சம் வெக்க ஒன்று இருக்குதான். ஆனால் அது கிளைமேட் மாறும் போகிறோம். நைட்டுக்கு இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நைட்டுக்கு ஒரு குளிர்மையாக இருக்கும். சரி, நாங்கள் இப்படி வந்து வெளிக்கிட்டுட்டோம். பக்கத்தில் போய் டீயை முதல் குடிப்போம். ஏன்னா நேற்றுலேருந்து அவையில் ஒன்றுமே இது வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக இல்லை, இது செய்யலை. இதெல்லாம் விட்ட பகுதியெல்லாம் கணக்கு பேர் திருப்ப வீடுகள் எல்லாம் கட்டி வந்துட்டேன். இப்படி பக்கத்தில் ஏஞ்சால டீயை கொடுப்போம். ஏன்டா வெயில் அங்கே 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா டீயை கொடுத்தவங்களை சாக்கொண்டு வாங்க டீ குடிப்போம் வாங்க. டீ கடையில் இப்படி தான் இருக்கும், உங்களோட ஊரில் இருக்கிற மாதிரி இருக்காது. இதா வாசம்
உள்ள பாருங்க எப்படி இருக்க வேண்டும். ஸ்வீட்டாக என்ன வேறு இருக்குன்னு சாப்பிடுவாரு. கறியோட சாப்பிடணும். உள்ள கறியோட சாப்பிடணும். என்ன ஒரு கறி ஒன்று கடிங்க. பெரிய கடியா? எப்படி இருக்கு? இதுக்கு பேர் சம்சா. இதுக்குள்ள முட்டை போட்டிருப்பாங்க, சில வேளை வெஜ்ஜு போட்டிருப்பாங்க. இது முட்டை போட்டுருவாங்க. 10 ரூபாயா? 10 ரூபா இல்லை, இது இங்கே 100 ரூபா. குடிச்சு பாருங்க எப்படி இருக்குண்டு. எப்படி இருக்கு? என்ன வித்தியாசம் தெரியுது? தேயிலை வித்தியாசம். அதோட பவுடர், மில்க் பவுடரில் பால் கிடையாது, பவுடரில். இது 4 டீ 4 சம்சா. என்ன எடுத்தீங்க? 4 சம்சா. 4 சம்சாவே. ஓ 4 டீ 4 சம்சா. 4 சம்சா. பாருங்க அவ்வளோதான். 200 ரூபா. அவ்வளோதான். யோசிக்கிறீங்க. சரி சரி, 800 ரூபாய்ண்டு யோசிக்கிறார். நீங்கள் என்னச்சிங்க உங்களோட ஊரில் வர்ற வேறு? நம்ம ஊரில் சூடாக கிடைக்குன்னா அங்கே சூடாக எதிர்பார்க்க முடியாது. நீங்கள் என்ன நினைச்சிங்க உங்களோட ஊரில் வந்த வேறு 50 ரூபா 100 ரூபா வேறு வேண்டாம் செய்ய? ஆனால் எப்படி எப்படி இருந்தது? டீ எப்படி இருந்தது? சாப்பாடு எப்படி இருந்தது? அருமையாக இருந்தா? அதான் விலையை கேட்டுட்டு தான் வாங்கிட்டேன். அது இங்கே இருக்கிற பொருட்கள விலைக்கு அப்படி செய்து அப்படி கொடுத்தா தான் லாபம், இல்லாட்டி நட்ட போல. சரி தெரியுமா, விலை கூடினாலும் அந்த பொருளோட தரத்தை வந்து குறைக்கலாம். அதான் அதான் இந்தியாவில் வந்து அந்த விலை கூட சில விஷயம் பொருள் வந்து கொஞ்சம் விலை கூடுதலாக இருந்துச்சுன்னா, விலை கம்மியாக விற்கிறாங்கன்னா அதோட சைஸை குறைப்பாங்க, அப்படி இல்லாட்டி தரத்தை குறைச்சிருவாங்க. ரைட் ரைட். அந்த ஒரு இதுதான் பீச், கேகேஎஸ் பீச். இங்கே வந்தால் குளிக்கலாம். குளிப்போமா? குளிப்போவா? ஆள் எல்லாத்துக்கும் தயார். போவா குளிப்போவா? புதுசாக இருக்குது. நாங்கள் முதல் வீட்டை போவோம், போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு அடுத்த வெளியே வா. என்னடா இல்லை இங்கே நான் நினச்சி கொண்டு வந்துடுறாங்க. சம்பவம் நடந்துடுச்சு. என்ன சம்பவம் வேண்டாம், டீ குடிப்ப வேண்டியதில் விட்டுட்டு போனாங்க. போயிட்டு வந்து ஸ்டார்ட் அடிக்கிறது, ஸ்டார்ட் அடி வருது இல்லை. என்ன சம்பவம்னு பார்த்தா என்ன சம்பவம்னு தெரியலை. கனடாவில் ஓடாமல் நின்றது தானே. இதில் பேட்டரியை சீட் போயிட்டோ அப்படியோ இப்படியோண்டு யோசிச்சு கொண்டு இருக்கிறோம். இதுலேருந்து ஸ்டார்ட் அடிக்க பின்னாலேருந்து புகை வந்தது. எந்த சீட்டுக்குள்ளே இருந்தால் புகை வந்தது. அப்போ பேட்டரியில் தான் அப்செட்டுன்னு நினைக்கிறோம். பேட்டரியை கலட்டி போட்டு பார்த்துனாங்கள, ஆனால் ஸ்டார்ட் வந்து அடிக்குதில்லை. இப்போ தள்ளி ஸ்டார்ட் அடிக்க போகுது. எனக்கு என்ன கவலைண்டா வந்து வந்தவ அவையில் ஏற்றிக்கொண்டு வீட்டை போகிறதுக்குள்ளே அதை பற்றி கவலையே பட வேண்டாம். இப்படி ஒரு இறங்கி தள்ள கூட இல்லை 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 இப்படி சம்பவம் செய்து ராசாத்தி கண்ணால் ஓடையில் தானே. இப்போ என்ன பிரச்சனை என்னங்களுக்கும் தெரியலை. என்ன கோவமோ தெரியலை. இன்றைக்கு நீங்கள் வந்து தான் கோவம். நான் வந்து இது வேன் லைஃப்பில் கிஃப்டாக கிடைச்சாது. இது வரைக்கும் நாங்கள் பாவிக்கலை. இப்போ திடீரென்று எனக்கு ஒரு யோசனை ஒன்று வந்தது. இதை நாங்கள் யூஸ் பண்ணி பார்ப்போம்ண்டு. எங்கள்கிட்ட பேட்ரி வேறு பேட்ரி மாற்றுறதுக்கு இல்லை, ஆனால் இருந்தாலும் வந்து எங்கள்கிட்ட சோலார் பேட்ரி இருக்கு. அப்போ அதை பாவிப்போம்ண்டு ஜம்பர் போட போகிறோம். ஆனால் ஜம்பர் போட தெரியுமா? தெரியாது. ஏதாவது ஒன்று கடிங்க. இதை வந்து இப்படி இது சிவப்பு தானே, இது சிவப்பு, அது சிவப்பு இது சிவப்பு ஒன்று, கருப்பு கருப்பு ஒன்று. இப்படியா போடுற? இதில் என்ன ப்ளஸ்? என்ன அது ப்ளஸ்? கருப்பு சிவப்பு, சிவப்பு சிவப்பு கருப்பு கருப்பு ஒன்று. இது சிவப்பு ப்ளஸ், கருப்பு சிவப்பு. இதில் எங்கள் ப்ளஸ் மைனஸ் நான் பார்க்குறது. அங்கே வயிறு அது சிவப்பு இருக்கா? ப்ளஸ் இருக்குமே, ப்ளஸ் மைனஸ் இருக்கு. இதுதான் காணையிலே ப்ளஸ் மைனஸ். துணி இருக்கா? ப்ளஸ் மைனஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இந்த மெட்டத்தில் போடுங்க. ஏன்டா மாற்றி கொடுத்தா ஃபுல்லாக எல்லாமே அடிச்சிடுவோன்னு சொன்னவன். அதனால் இதுப்போ மைனஸ் என்ன ஒரு மாதிரி போட்டுட்டோம். ஸ்டார்ட் வருதா இல்லையாண்டு பார்ப்போம். எங்களுடைய முதலாவது இது சக்ஸஸாக வருதா இல்லையாண்டு பார்ப்போம். வந்தால் அப்படியோ அடுத்து கொண்டு ஓடிடுவோம்.
சக்ஸஸ் இல்லை போல தான் கிடக்கு போகிறோம். ஏன்னா அந்த ஹீட் ஆகி ஒரு சத்தம் கொண்டு வரும், அந்த சத்தம் வேற இல்லை. தலைங்க அடிப்போம்னா சக்ஸஸ் இல்லை. சஃபா நான் பயந்துட்டேன். ஒரு மாதிரி தள்ளி ஸ்டார்ட் வந்துட்டு ரெண்டாலும் வேலை இன்றைக்கு வந்த முதல் நாளே தள்ள வச்சதுதான் பெரிய கவலை. என்னன்னா வந்த முதல் நாளே அண்ணாக்கு சம்பவம் செய்துட்டாங்க. ஆனால் ஸ்டார்ட் அடிச்சுட்டு என்னன்னா அது காற்று வேண்டுது. என்ன சம்பவம்னா இது பேட்டரி வேலை செய்யாட்டி ஹீட் ஆகாது, அது அடுத்த சம்பவம். இப்போ ஹீட் ஆகாமல் ஏதோ ஒரு விதத்தில் ஓடி திரிஞ்சபடியாக அடிச்சிட்டு சரி இப்படியோ நேராக கராச்சிக்கு தான் போகிறோம். சரி அப்படியே நேராக அன்னையாக்களையும் கூட்டி கொண்டு எங்களுக்கு தஞ்சமென இருக்கும் இடம் இங்கே தான் வந்துக்கிறோம். பார்வையிடுது வேறு பற்றி மாற்றி பார்த்தும் இது செய்யலை. அண்ணா அவரை பார்த்துக்கிறீங்களா? வீடியோவில் பார்த்துக்கிறீங்க. பார்த்தீங்களா இதுவாண்ணா உங்களை தெரிஞ்சிருக்கு பார்த்தீங்களா? வதச்சி பிள்ளைக்கு இல்லை கடல் கடந்து இருக்கிற ஆளுப்பத்தை இந்தியாவில் இது குட்டியாரம் வச்சு தள்ளப்பட்டிட்டோம். சீட் திருப்ப கலட்டணுமா? என்ன சம்பவம்? சரி நாங்கள் எங்கே போனாலும் எங்களுக்கு என்ன வேலை இருந்தாலும் அவருக்கு என்ன வேலை இருந்தாலும் எங்களோட அவசரத்துக்காண்டி இந்த வேன் இருக்குது அந்த வேன் இருக்குது, எங்களோட அவசரம் புரிஞ்சு எல்லாம் கலட்டுப்படுது. சரி கடைசியாக ஸ்டார்ட் ஏதோ எடுத்தாச்சு. என்னென்னா இந்த ஹீட்டர் ப்ளக்கில் ஏதோ ஷார்ட்டேஜ், அதனால் அது இந்த வேறு பேட்டரி கொண்டு மாற்றி விடுறோம். இங்கே பார்த்தீங்கன்னா திடீரெண்டு வன்னி விளக் ப்ரோ அவர் யாழ்ப்பாணம் வந்திருந்தவர். ப்ரோ ஒரு அலுவலா அண்ணாவை சந்திக்கிறாங்க. அங்கே இருந்து வான ஸ்டார்ட்ல பார்க்க தெரியும். சந்தோஷம் காலத்துக்கு பிறகு நாங்களுமே பார்க்குறோம் எல்லாரையும். அண்ணாக்கு சிறப்பான நாளாக என்ன ராசாத்தி சம்பவம் செய்தான். அந்த சம்பவம் இல்லை எல்லாரையும் ராசாத்தியை பற்றி தெரியும் தானே. நல்லா ஓடுவாங்க. கண்ணால் ஓட ஆகட்டும் தானே, அதான் நிற்காது. நல்ல இப்போ ஓகே ஓகே. ஒரு சின்ன இதை பார்க்கணும். லேட்டாக 4-5 மணி நேரம் இப்போ எங்களுக்கு ரெடி பண்ணி தந்திக்கணும். இப்போ ஓகே கொண்டு போவோம். நாளே பார்ப்போம். இப்போதைக்கு நாங்கள் அடுத்தடுத்த கட்டங்களை போய் பார்ப்போம். 1000 கிலோமீட்டர் ஓடி தள்ளி அதுதான் இன்னொரு விஷயம் தெரியுமா, ராசாதி சம்பவம் ஒரு அர்த்தம் இருக்கு. அவரையும் காணொலியில் பார்த்து ஒரு நேரில் சந்திக்க எல்லாரையும் சந்திக்கக்கூடிய அதுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி ராசாதி தானே. என்ன சம்பவம்னு இவருக்கு தெரியாது, அதான் பிரச்சனை. அவருக்கு தெரியாது, அவர் நம்ம கூட மட்டும்தான் காரணம். ஆனால் அவர் இதுவரைக்கும் கேரளாவில் நிற்கிறேன்னா வீட்டுக்கு தெரியும், இங்கே வந்து தெரியாது. அவன் வீட்டம்மாவுக்கு சொல்லியிருக்கேன் கேரளாவில் இருக்கேன்னு. ஆள் இங்கே வந்தாச்சு. கேரளா இது குட்டி கேரளா. நேசமணி டே என்ன சேட்டை. சரி எல்லா லக்கேஜையும் இறக்குறோம். வீட்டை வந்துட்டோம். நான் இங்கே தங்க போகிறேன். விடுங்க நாங்கள் எடுக்கிறோம்.